கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் அப்படின்றது உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலேயே ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் பார்க்கப்படுவது அப்படின்றதுனால எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய இண்டிவிஜுவல் முடிவு அப்படின்றது கொஞ்சம் ஒரு குழப்பமானதாக இருக்கும். ஸோ துறை சார்ந்த அனுபவம் மிக்க நபர்களோட கலந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். அறிமுகமில்லாத நபர்கள் புதுசாக உங்கள்கிட்ட நண்பர்களாக பழகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், கொஞ்சம் விலகியே இருங்க. ஸோ அவங்களாலையும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்கிறதும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தினாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேரில் ஏதாச்சும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சார்ந்த நடவடிக்கைகளும் ஈடுபடலாம். போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஒரு நீச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் நீங்கள் சின்சியராக உடலை வருத்தி உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது அப்படின்னே சொல்லலாம். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.